பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இந்த 3 தோழர்களையும் இன்றைக்கி பிரிட்டிஷ் அரசாங்கம் தூக்கிலிட்ட நாள் இன்று. எதற்காக அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள்? ஏன் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள்? அவர்கள் செய்த குற்றம் என்ன? அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சைமன் கமிஷன் ஒரு குழு அமைச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அது இந்திய நாட்டினுடைய தொழிலாளர்களுக்கும் இந்திய நாட்டுடைய மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த தேசிய தலைவர்கள் லாலா லாஜ்பத் ராய் தலைமையில் ஒரு அமைதி பேரணி போகிறாங்க அந்த சட்டத்துக்கு எதிர்த்து. ஸோ இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதி பேரணி போனவங்க கடுமையான முறையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கையாளுது. கூட்டத்தை கலைக்கு பார்க்குறது கடுமையான முறையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற எல்லாரையும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதில் கடுமையான காயங்களோட மண்டையிலலாம் ரொம்ப கடுமையான அடிபட்டு லாலா லாஜ்பத் ராய் சிவியராக ரொம்ப கோமா செய்திக்கு போயிட்டு அவர் மருத்துவமனையில் இறந்து போகிறாரு. இதை இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் அமைப்பு, அதாவது இந்துஸ்தான் ரெவல்யூஷனரி சோஷலிஸ்ட் அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்த பகத்சிங்கும் அவருடைய தோழர்களும் இதுக்கு எதிராக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், அவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமுட்டு அந்த சாண்டர்ஸ் என்ற ஒரு அதிகாரி அவன் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி லாலா லாஜ்பத் ராயை மண்டை உடைச்சு அவர் சாவது முக்கியமான காரணமாக விளங்கிய சாண்டர்ஸ் என்ற அதிகாரியை இந்த அமைப்பு சேர்ந்த தோழர்கள் கொலை செய்கிறாங்க. அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இந்த சைமன் கமிஷனுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத இடத்துல ஒரு வெறும் பெஞ்சு மட்டும் இருந்த இடத்துல ஒரு குண்டை போட்டு தாங்களாகவே கைதாகி இதை நீதிமன்றத்தை தெரிவிக்கணும், தங்களுடைய பிரச்சாரத்தை நீதிமன்றத்தின் மூலிமா கொண்டு போகணும், மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாகவே கைது செய்யப்படுறாங்க. அதாவது பகத்சிங்கும் அவரோட முக்கிய தோழரான தத் என்ற தோழரும் அந்த நாடாளுமன்ற யாருமே இல்லாத அளவையில் குண்டை போட்டு அவங்களாவே கைது செய்யப்படுறாங்க. அப்போ அவர்கள் எழுப்பிய கோஷம் என்பது இந்திய நாட்டோட சுதந்திர வரலாற்றிலே அன்னைக்கு பொதுவாக எழுப்பக்கூடிய கோஷங்களிலிருந்து மாறுபட்டு இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக அப்படின்ற அவங்களுடைய முழக்கங்கள் அந்த நாடாளுமன்ற பில்டிங்கை அதிர அளவுக்கு கோஷங்கள் கொடுத்து அவங்க கைது செய்யப்படுறாங்க. அதன் பிறகு அவருடைய வாக்குமூலத்தை நீதிமன்றத்தை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நீதிமன்றம் அவர்களை நிராகரிக்கிறது, அவருடைய வாக்குமூலத்தை நிராகரிக்கிறது, அவருடைய தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. அந்த தேதி அதாவது கன்ஃபார்ம் செய்யப்படுது, இறுதி செய்யப்படுது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்பாகவே அவர்கள் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்காக அதிகாரிகள் கொண்டு போகும்போது பொதுவாக மருத்துவ பரிசோதனை செய்யும் போது எல்லா கைதிகளுக்குமே தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட கைதிகள் எல்லாருக்குமே எடை குறைஞ்சிருக்கும். ஆனால் பகத்சிங் மட்டும் எடை கூடியிருந்தது. அங்குள்ள அதிகாரிகள் பகத்சிங்கை பார்த்து, சர்தார் உங்களுக்கு எப்படி எடை குறையாமல் ஏறி இருக்கு, என்ன ஆச்சரியம் இது கேட்கும்போது, தன்னுடைய தாய்நாட்டிற்காக இறக்கப் போகிறேன்ற மகிழ்ச்சியிலும் பெருமிதத்திலுமே என்னுடைய எடை கூறிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் பகத்சிங். இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் பள்ளிப்பாட புத்தகத்திலும் கல்லூரியிலும் மாணவர்களும் கல்லூரியிலும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாறு என்பது பகத்சிங்கும் அவருடைய தோழருடைய வரலாறு என்பது. நன்றி.